காலையிலே நீதான் அண்ணன், இப்பயே நீதான் உன் பேரமான்னு தங்கம் தங்கம் உன் பேரமான்னு சொன்னா கோடி கூட நான் முடியும். அண்ணன் போட்டேன் உன்னை முடிச்சு அவுத்தாச்சு, உங்க அக்கா அவுத்தாச்சு. ஏ கண்டு மானுடா கவரி மானு தோணுடா, இது புள்ளி மண் தோணுடா, இது கடல் மானுடா, இது கற்பூர விளக்குடா, இது உட்கார்ந்த நாடுடா, உலகத்தால வந்தவன்டா, ஏ மரத்தா தண்ணி நீ இருக்கு உறுதியா இருந்தா தொடு, இல்ல பேய்ங்க வெளியே ஓடிப்போ. செவில அடிச்சு புரிய மட்டாறு மறந்து லட்சக்கணக்கு கண்ணில் உட்காந்து தீய பிடிச்சி நெருப்பு பிடிச்சி போற அந்த மாய் ஈஸ்வரி இந்த அலைங்க உட்காந்துட்ட அதை தொடு, நான் நாருன்னு சொல்லி தொடு. இந்த வீடியோ தொடுறதுக்கு நீ வந்து உட்கார்றதுக்கு சாதாரண ஆள் கிடையாது, புரியுதா? சீமாண்டா நாட்டால வந்தவன்டா, நீ உட்கார்ந்த சீமாண்ட கையில் தொட்டு அந்த உட்கார்ந்த சேதி விதி நாடு சிவசங்கு பூமி வீதிடா, இந்த அடங்காத பூமிடா, என் சேதுவிதி நாடு சிவசுங்க பூமி நாரா வரக்கதை 48 மடையில் பிறந்தவில்லடா, பொழுது மகன் தெரியாதவில்லடா, 7 பேரோட பிறந்தவில்லடா, இது மரம் வீட்டு பிள்ளடா. இந்த மரம் வீட்டு பிள்ளை மறைச்சிட்ட இந்த மாங்குழி
நான் நாரான்னு சொல்லி சொல்லு அப்பதான் நீ கூப்பிட முடியும். அக்கினி அக்கில் அவர் மரபுக்குள்ள மரபு குளத்தை பிறந்த மாணிக்க கண்டது மரத்து பத்தாயி தூமி கை அந்த கை ஏய் நான் தொடுவாப்பா சாமியான் தொடு சூரிய ஒளிபடாம உட்கார்ந்து இருக்கிறவன் நானு. உன் பேரை சொல்லண ரெண்டு ஆம்பளை சொல்றதுக்கு நான் நீ உன் பேரை சொல்லிட்டே அப்பதான் சொல்றியா சொல்றியா சொல்றேன் போ. வெளுப்பா சொல்றவன் நீ இல்ல அடி வரியா அடி வரியா அந்த சொல்லணும் பேர சொல்லி சொல்லணும். நீ கோட்டையில குதிக்கலாம் கம்பளத்துல குதிக்கலாம். இந்த தங்கை கிட்ட எப்படி அடக்குமுறையா இருக்கணும் அப்படின்றது ஒரு வழிமுறை இருக்கு. ஆகாயம் கீழே பூமாதேவி அண்ணனுக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுத்து என்னோட மாறாப்பு கேள்வியை பக்குவமா இழுத்து நான் நின்று மரியாதை தேடி கொடுத்தேனா அதே மாதிரி என் சாம்பளம் வாங்கும் போது எங்க அண்ணனா இருந்தா இந்த கம்பைக்கும் கட்டுப்பட்டவனா இருந்தா சத்தியம் மாறாம நீதி உழையாம வாங்கி சாம்பளம் பாப்பா அடிப்பட்ட சொல்லு சொல்லி சொல்லு கம்பைனா எப்படி மூத்த முன்னாடி காத்துக்கணும் மூத்த சொல்லு பேர சொல்லு. சரி உன் பேர் என்ன? கடை கடிக்காக்க உன் பேர சொல்லு. அப்புறம் ஏதுக்கு சொல்லுப்பா எல்லாரும் மூத்த எல்லாரும் நீ எந்த கம்பையில எங்கனா நின்று மூத்தவே நீ மூத்தன்னு சொல்லிட்டல உன் கம்பெனி சொல்லிட்டல உன் பேர சொல்லு. தங்கச்சி கேக்குறேன்ல சொல்லுப்பா அடி 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 நான் எப்படி சொல்லி அழைக்க உன்னை நான் எப்படி சொல்லி அழைக்க ஆடி மாடு சாணி ஓட்டு செவல மாடு சாணி ஓட்டுன்னு சொல்ல முடியும். உன் பேரை சொல்லு. நீ எங்க தலை வச்ச ஏத்துக்க இந்த பொருளை சொல்லு. வெளியே போயிடு சொல்லு சொன்னீங்க அடிக்க மாட்டேன். சொல்லிட்டே அத்தோடு நீ வாட்டு கண்ட வேலை வந்து தொடறதுக்கு நானா இல்லையா பெரியவன் சொல்லிட்டேன் ஒத்துக்கிட்டேன். பெரியவங்க எல்லாரும் பெரியவங்க நாட்டுக்கு தெரியும் ஊருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் தெரிஞ்சா பத்தாது கூடி இருக்க மக்களுக்கு நம்பத்தக மாதிரி சொல்லணும். ஏப்பா என்னப்பா கம்மியிலே இல்லாதவங்க சொல்றியா நின்னுக்கிறியா இன்னைக்கோட உனக்கு முடியுது சொல்றதுனால சொல்லு மாலை வாங்கிக்க இல்லைன்னா வெளியே இருக்கு அடிப்பட்ட
என் பிள்ளை கீழே என் பிள்ளை விழுந்தாலும் 5 கோடி எடுத்தால என் பிள்ளை நேரம் வராது. ஏய் உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சொல்லுப்பா. கேட்கமா? நீ வேற யாரு? வெள்ளக்கோல குருவிட்டு வர யாரு? உன் பேர் என்ன? நீ யாரு யாரு? நீ யாரு? உனக்கு உன் பேர் என்ன? இந்த வாசல்ல பெரியன்னு சொல்லிட்டேன். என் வாசல்ல பெரியான்னு சொல்லிட்டேன். நான் வாசல் பெரியான்னு சொல்லிட்டேன். உன் பெரியாருக்கு உன் பேர் என்ன? பேர் என்ன? பேர் இல்லையா? ஊர் இல்லையா? ஏய் சாமி, ஏய் உன் பேர் என்ன சாமி? ஏய் வேற வச்சிருக்க தரப்பே குறை வைக்கிறாங்க. உன்னை யாரும் குறை வைக்கலையா? உனக்கு உரிய கேட்டு பேர சொல்லு. எனக்கு கையை முடிச்சு உன் பேரை மட்டும் சொல்லு. சொல்லு. சொல்லுப்பா. எப்ப உன் பேரை மட்டும் சொல்லுப்பா. ஏய் பேரை சொல்றியா? நின்றுக்கிறியா? ஏய் தள்ளி போயிடாது. பெரியவன்னு சொல்லிட்டு வாசல்ல நான் மூத்தன்னு சொல்லிட்டு மூத்த தனக்கு எனக்கு கணக்கு வேணும்ல. சொல்றியா சொல்ல மாட்டியா? சொல்லு. பேரை சொல்லப்பா. பேரை சொல்லிட்டா சொல்லு. வேற எதுவும் கேட்க மக்கள் தெரியணும். பேர் மட்டும் தெரியுதா? எனக்கு தெரியணும். நீ போமாட்டே. பேர் மட்டும் எங்களுக்கு தெரியும். வேற எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க, நீ மட்டும் வந்து முன்னாடி நிக்க. ஊருக்கு தான் இதெல்லாம் கேட்கல. உன் பேரை சொல்லு. இந்த வீடு போக கூடாது. பேரை சொல்லு. இந்த வீடு போக கூடாது. இந்த சொல்ல நீ போக. நில்லு. நின்று சொல்லு. உனக்கு போட தாக்கினா உங்களை எப்படியோ கொண்டாடி பண்ணினாங்க. கொட்டை போட்டக்கூடாது. அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இந்த வாசல் பெரிய என்ன உன் பேர் என்ன? சொல்லுப்பா. அடிக்க போறேன் அடிச்சு. உன் பேர் என்ன? பெரியவன் நீ. ஆனா பெரியவன் பெரியவன் பேர் என்னப்பா? ஏப்பா சொல்லுப்பா. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? ஒதுங்கி போயிட்டு நாடக்கூடாது. உன் பேர் என்ன? ஏய் உன் வேலை பண்ணு. சொல்லுப்பா. அவன் தாத்தன் பேரு அந்த அம்சிக்கிட்ட கொடுத்துப்பா. ஏய் இருப்பா. இல்ல பக்கம். உன் பேர் என்ன? உன் பேர் பெரியன்னு கப்பத்துக்கு பெரியான்னு சொன்னீங்க. உன் பேர் சொல்லு. ஏண்டா திரும்ப இந்த கப்பத்துக்கு பெரியான்னு சொன்னீங்க. உன் பேர் என்ன? இந்த கப்பத்துக்கு பெரியான்னு சொன்னீங்க. இந்த கப்பை என்ன கப்பம்? இந்த கப்பலை பேர் சொல்லு. இது என்ன கப்பம்? இது என்ன ஆலயம்? இதுக்கு என்ன பேரு? എന്തായി കമ്പം വെച്ചാലോ கிறுக்கு மருந்து கட்டி இந்த பிரியாம கொண்டு வந்து என்ன சொல்ற மாதிரி நகரோட பொண்ணு நல்லா இருக்கு. கிறுக்கு வேலை கொடுத்தா கிறுக்கு வேலை சொன்ன அம்மா வேலை சொன்ன நீ நிக்க அம்மா வேலை சொன்ன நிக்கூடாது. என் தாயின்னு சொல்லல ஓமே என்ன ஓமே தவறு தாயின்னு சொல்லல. சாமியா கண்ணு நாடு அம்மா வேற சொன்ன சொல்லிட்டு அவன் தாய் வேற நான் புடிச்சு வச்சுக்கேன். வேற சொல்ல போட மாட்டேன். நான் அடிச்சு செகுன்னு அடிச்சு சரிதா உன்னை அடிக்க கூடாது. அம்மா வேற சொன்னதுனால
ஆத்தா வேற தாயி சொல்லிட்டேன். உன் தாயை சொல்ல நான் தான் சொல்ல முடியல. சொல்றியா என்ன? சொல்றியா? அடிக்க மாட்டேன். எல்லாரும் மூச்சு சொன்னீங்க. மூச்சு பேர் சாமி மூச்சு பேர் சொல்லுங்க. அறிவிக்கா 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 இல்லையா? எப்படி இப்படியே காப்பாற்ற போற? புரியா? அதுக்கு சிரிச்சுருந்தா நாளை பெட்டி வெளியேறும் போதா இந்த குடிக்கிற மண்ணுக்குள்ள இருந்தா புள்ள மண்ண பெட்டியை சாமி கூட இல்லையா? நிப்பாட்டாண்ட என்ன செய்ய 18 வெட்டு 18 குறி பார்க்கணும். 4 செவனுக்கு பார்க்கணும். உடம்பு யாரும் நீ புரியுதா? அடிக்கப்பட்ட கிணத்துல முடிச்சா வீட்டுக்கு ஆத்துல முடிச்சா 1000 திங்க யாருக்கே தெரியாது. உன் பேர் என்ன? ஏ சாமி, ஏ கேவலப்பட்ட சாமி, உனக்கு ரோசம் இல்லையா? அம்மா வர சொல்லிட்டு ஆத்தா வர சொல்லிட்டு கம்பா காமாச்சி கம்பத்துக்கு நான் தான் மூத்துன்னு சொன்னேன். சொனம் இல்லையா? பித்திருக்கா பித்து இல்லையா? ரோசம் இல்லையா? கேவலப்பட்ட மல்லாரி. நீ சாமி கிடையாது, கேவலப்பட்ட மல்லாரி. நான் சொல்லி தொடர்ந்து என்ன தொட்ட நாங்கள் ஒப்பு முதல்ல முடியணும். ஒப்பு முதல்ல ஒப்பேன் அவங்க திருப்பி படத்துக்கு படக்கூடிய கேரப்பையன் அவன் பேரும் சொல்லணும். சொல்லுங்க சொல்லலாம் தெரியாத வேற சொல்லு. அடிப்பட்ட பேர்
18 பேர் இருக்கான். புரியுதா? அந்த 18 பேரும் சொல்ற போது 18 காக்கன்னு சொன்னீங்க. ஏய் சாமி, நீ உண்மையாவே எங்களை போய் அறம் பாத்தியா? இருந்தா வாக்குறுதி வந்து பேர் மட்டும் சொல்லு. அடிக்கப்பட்ட என்ன சாமி, எந்த காலம் நீ யாரு? உன் பேர் படியே உன் பேர் பெரிய கருப்பை. பெரிய கருப்புனா கற்பிலே பெரிய இருக்க இல்லைன்னு சொல்ல. படிக்க சொல்லிய படிய மூத்த படிக்கான யாரு? அடிக்கப்பட்டேன். அந்த படிக்கு நீ எத்தனை நீ மூத்துன்னு சொன்னீங்க. மூத்துன்னு சொல்லி அடையாளம் மூத்துன்னு சொல்லிட்டு நீ மூத்துன்னு சொன்னதுக்கு எனக்கு அடையாளம் 15 படியில நீ இந்த கம்பெனி நீ மூத்துன்னு சொன்னா பெரியன்னு சொல்ற. ஆனா அது ஒரு பேர், அந்த பேர் எனக்கு அவங்க அது பெரிய சாதாரண கீழே நீ மூத்தன்னு சொன்னீங்க. ஆனா உனக்கு அது பேர் உண்டு. கருப்பு பெரியன்னு சொல்லிட்டு நீ அங்க ஓப்ப அந்த பேர் எனக்கு அடிக்கப்பட்டேன். பெரியவனையும் கிடைக்கல. ஆனா அவங்க பேர் வந்து 15 படி அடங்காத. அது எனக்கு தேவையில்லை. எனக்கு 15 படியில 15 படியில உட்காந்தேன். என் தாத்தா ஈஸிக்கு அவன் காவல் அதுக்கு எல்லாருமே பெரிய ஆனா பெரிய சொல்லிட்டு போக முடியும். உனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒத்துக்கணும். எந்தவே கவனிச்சு முதல் அடிக்க தெரிகிறாங்க. அப்படின்னு பேருக்கு பெரிய பிரச்சனை தான் போக முடியும். படி சொல்லி படிக்க மூத்த யாரு சொல்றேன் அடிக்க காமாட்சி அம்மா அதுக்கு அதுக்கு பிள்ளையா பிறந்தேன்னு அவன் நம்ம அம்மா இல்லை எங்கேயுமே இல்லை. அதை சொன்னா ஒத்துக்கிறேன் சொல்லி என்னப்பா ஆமாப்பா பெரிய சொல்லு படியில பச்சை பிள்ளை வீடு போகக்கூடாது. சொன்ன வாக்கு வீடு போகக்கூடாது. காரியக்கார இந்த மனுக்கு
இங்க பாரு இங்க பாரு மூஞ்சிய பார்த்தாதே உனக்கு படியே இல்ல 18 படியில பெரியா சொல்லல கண்ணை இடிக்க முடிஞ்சிட்டு உடனே கண்ணை உணவு சப்பு அடிச்சுடுவே புரியுதா 18 படி சொன்னாங்க ஆப்தான் சொல்லல ஆப்தா சொல்லிட்டீங்க காமாட்சியம்மா பிள்ளைய பிறகு யாரு அவ 5 வயசு குழந்தை அறியாத மத பிள்ளை குடிமிட் பிராயம் அத்தனை பூக்காரி ஆள வந்த அக்கறைக்கு இக்கறைக்கு பெட்டி சாந்துவமா கட்டி சொன்னாங்க அவரே அது படிச்சு சொன்னாங்க ஐயா அந்த ஆத்தா ஈஸ்வரிக்கு மாயங்கள் வச்சு மறுவேஷம் போடுவாடா போனா கொண்டாடி 5 வயசு பிள்ளடா அறியாத போனமுடா பாவம் கொண்டவடா பத்தினி ஈஸ்வரிடா நெருப்புல உட்காந்து ஈஸ்வரிடா காமாட்சி விளக்குடா காக்க வந்த பூமிடா இது கருங்குயில காக்க வந்த 18 படியில அந்த ஒத்தாந்த பெட்டிடா அது ஓட பெட்டிக்குள்ள அந்த மரடா தண்ணியில என்னை உட்காந்து 18 படியில கற்பனா உட்காந்தையா நீ யாரா உட்காந்த பேய உட்காந்தியா அடியே சொல்லதான் கேட்கறீங்க கேட்க மாட்டேன் 18 படின்னு சொன்னீங்க கற்பிணி சொன்னீங்க நீ கற்பிட்ட கற்பிட்ட இல்லைன்னு சொல்ல அது கூட பேர் இல்லை
கருப்புல எத்தனை கருப்பு தம்பியை சொல்லிக்கிட்ட அவன் உனக்கு கீழே வந்தவன் சாமி வச்ச சொல்லுக்கு வச்ச நாட்டுக்கு உட்காந்து கூட்டிட்டு புரியுதா நீ கரும்பு முகத்துல உட்காந்துருவி தெப்பங்குள்ள உட்காந்து காமாட்சி வீட்டில் உட்காந்துருவி காமாட்சி எப்படி உருவம் முடியும் அதே உனக்கு உருவம் கிடையாது உனக்கு ஒத்த சாத்துருது அடிக்கிற சாத்துருது எதுல சாத்துவாங்க உனக்கு எதுல வச்சு கொடுத்துருக்காங்க படியில உட்கார வச்சு அந்த படியில பாந்து படி சொல்ல பாந்து படியில மூத்த படி என்ன பண்ற அது சொல்றா அந்த 18 படியே சொன்னீங்களா சாமி நீ கருப்பேன் இல்லைன்னு சொல்ல அந்த 18 படி என்ன கருப்பேன் சொல்றியான்னு இருக்கிறியா உன்னை கட்சி தெரிய முடியாது புரியா உன்னை கட்சி தெரிய முடியாது 18 படி சொல்லிட்டு ஆத்தம் இருக்க அந்த ஆத்தம் நீ மூத்த மைனே நான் ஒத்துக்கிறேன் 18 படி இருக்குல்ல 18 படியில எத்தனை கருப்பிருக்கான் 18 நீ மூத்தம் சொல்லுப்பா நீ குளிச்சு நீராடி உன் தாயை குளிச்சு நீராடி உன் தாயை காமாட்சியம்மா குளிச்சு நீராட போது அந்த செந்தாடு கூடு கட்டிருக்கடா அந்த செந்தாடு கூடு கட்டிருக்கடா அந்த செந்தாடு கூடு கட்ட இல்ல அந்த செந்தாடு கட்ட இல்ல அந்த தொட்டிடா உட்கார்ந்த தொட்டிடா அது செந்தாடி கட்டி தொட்டிடா அந்த நாட்டுல உட்கார்ந்த தொட்டிடா அது கல்வையா தொட்டிடா சுத்தித்தானே வெளியேறான் அவனை விட்டு தானே பெட்டி வெளியேறான் நீ வந்த இடத்துல நீ சொல்றே வச்சா என் தங்கச்சி அக்கான தங்கச்சி தாயா பிறந்தவ அந்த தாயா பிறந்தவள குளிக்கும் போது நம்ம தாயை குளிக்கும் போது நீ உட்காந்து வேடிக்கை பார்க்க கூடாது உனக்கு காவலுக்கு வச்சு காமாட்சி அந்த தொட்டில என்ன பெத்த அழகி குளிச்சு நீராட
ஓத்தா குடிக்கிறதுக்கு அத்தனை மழையும் சொல்லிட்டேன். அத்தனை மழையும் குளிச்சு வாரும்போத அது கருந்தே ஒழுகுதுடா. எங்க ஆத்தா ஈஸ்வரி ராக்காயி காமாஜி உருவம் கொண்டு அது காப்பில நாய்க்க வீட்டுல உட்காந்து அந்த உட்காந்த இடம்டா அது என்ன மலடா, அது வெள்ளி மலடா, உட்காந்த மலடா, அது சோழா மலடா, அந்த அழகு மலையில அந்த பேக்கது பெரிய லதா. சொல்லுப்பா. படி சொன்னேன். யாரா இல்லையா ஒரு நாள் கும்பிடணுமா? கும்பிடுறேன். சிரிக்கக்கூடாது. இதை கத்த விட்டு வேடிக்கை பார்த்து சொல்லுப்பா. சொல்லிட்டு சிரிச்சாங்க. அப்புறம் உனக்கு கூப்பிடுவேன். முடியல மூத்தவனுக்கு முதப்படியா சங்கிலி கருப்பாடி காவல் அன்னைக்கு 4 1 நாள் இருக்கலாம். பாப்பா நீ 4 1 நாள் இருக்கலாம். 1 4 வாழ்ந்து படியில வாழ்ந்து சங்கிலி வாழ்ந்துட்டு சங்கிலி வாழ்ந்து படி கட்டுக்கின்றவன் காட்டுக்கின்றவன் அவன் தான் பெரிய வந்தா சங்கிலி வந்தான். இவன் தான் மூத்தவன். புரியுதா? நல்லா கண்டுக்க. சரி என்ன பா கண்டிப்பா சாப்பாட்டை கெஞ்சி கட்டு. சரிப்பா புக்கெட்டு பெருங்கட்டு பறித்து கட்டு. அது கிடைச்சிருச்சு. இந்த ஆலை வாசல்ல அவன் கரெக்டா இருக்கான். இப்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு 2 வீடு 5 வீடு ஆக்கலாம். படுத்து காட்டலாம். என்னப்பா சங்கிலி கருப்பா, நீ சங்கிலி கருப்பன் 12 சங்கிலி 18 கட்டி உடைச்சு வெளியேறினா வெளியேறி வந்து உன் படத்தை மஞ்சு வந்து உட்கார உனக்கு எங்க படையல் போடுறேன். சங்கிலி கட்டுறேன். நீ சங்கிலி சங்கிலி படியில உட்காந்து உன்னை வச்சு அனுப்பி விட்டது எந்த நாடு? படிவா சங்கிலி கருப்பு எங்க பேருக்கு தெரியும். அந்த நாடகம்
சாதிக்காரன் அப்படிதான் உன்னை அனுப்பிட்டாம அங்கிருந்து உன்னை அனுப்பிட்டாம அந்த மலையாளத்துல உன்னை கொண்டாடிக்க முடியாம சங்கிலியை போட்டு கட்டி 16 வேங்கையும் 14 வேங்கையும் அந்த 14 வேங்கை இல்ல இது பழமொழி சோலை இல்ல உன்னை கொண்டாடி சாண்டாவ பெற முடியாம 16 வருஷம் பிள்ளைய வச்சுக்கிட்டு அஞ்சு மணிக்கு வைக்கலாம உன்னை அணைச்சு அனுப்புனாண்டா மூங்கி மரம் உரசி மூங்கி தெரிக்குதுடா முதுங்காண்டவன்டா என்ன சாரி சொன்னா போதும் மக்களுக்கு தெரியுங்களா அவன் என்ன சாரிக்கா அவன் அனுப்பிட்டான் மலையாளம் சொல்லிட்டேன் 18 படிக்கும் 18 சங்கிலி 18 சங்கிலியை கொடுத்தா கட்டாங்க 18 படி புரியுதா 18 படியும் அந்த 18 படியில உட்கார முதலில் உட்கார ஆத்தா படி கீழே கூட கருத்துல ஆனா உன்னை அனுப்பிட்டு மலையாளம் அந்த மலையாளத்தை யார் அனுப்பி என்ன சாதியே அனுப்ப மாட்டேன் சொல்லுப்பா உன்னை அனுப்பிட்டே மாத்தியா அந்த மலையாளத்துல கம்பத்தானே பட்டியல தட்டு சொன்னா சரி அனுப்பிட்டாங்க உனக்கு எந்த மரத்தை போதியா என்ன பெட்டி செஞ்சியா அந்த பெட்டி கட்டி அது என்ன மரம் எந்த பெட்டியினுடைய அனுப்புனியா அந்த பெட்டி அடிப்பட்ட நீ உட்காந்து 37 வருஷம் நம்பிக்கை திண்டுக்கீங்க நீ ஏன் உட்காந்து நீதான் ஏன் உட்காந்து சைடு நான் உட்காந்து நீ உட்காந்து என்ன பெட்டி மூங்கி பெட்டியில
பெட்டி அது பச்சை மூங்கி. சரி நீ பச்சை மூங்கில அடங்கிட்ட மத்த மரம் தெரிச்சு போச்சு. மூங்கி தெரிக்கிறதுல ஒட்டிக்கல. சரி உன்னை அனுப்பிட்டாருல உன்னை எந்த இடத்துல மழை அப்படி எந்த மழையாத்தோட போச்சாங்க அடிவா ஆனா நீதான் ஏன் இருக்கு அது எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல எந்த மலையாளம் மலையாளத்துல பிறந்து அது 9 மலையாளத்துல பிறந்து 9 மலையாளத்துல பிறக்கும் போது அந்த நாஜாவை அவனை கொண்டடைக்க முடியாம அருமை தெரியாம குணம் தெரியாம வருமானம் தெரியாம உன்னை கொண்டாட முடியாம உன்னை அனுப்பிட்டேன். அந்த மலையாளம் 9 மலையாளத்துல இத்தனை நாள் இருந்து எல்லா பெட்டி சாதி மரத்தை பிடிச்ச சா பெட்டி செஞ்சு சந்தன மரத்தை பிடிச்ச சப்ஜா பெட்டி செஞ்சு எல்லா பெட்டி செஞ்சு வெளிமுறை உட்காந்து அத்தனை பெட்டி உடச்சு நீ அத்தனை பெட்டி உடச்சு 9 மலையாளத்துல வேகமாக உடைச்சு பாக்கமாக குழந்து சந்தமாக குழந்து தண்ணீரத்தை குழந்து வெளியே சொல்லிட்டேன். ஆனா மலையாளம் அந்த பேரு ஈட்ட மலையாளம் ஈட்ட ராசா மேல மலையாளமா அடுத்த மலையாளமா மேல மலையாளம் அதான் அந்த பெரிய சரி அதுக்கு உனக்கு உன்னை அனுப்பிட்டல அனுப்பிட்டல மேமலையாளம் 9 மலையாளம் கீ மலையாளம் மேமலையாளம் பொண்ணு மலையாளம் துமுக்கு மலையாளம் சுருடிக்கு மலையாளம் அழகு மலையாளம் 5 மலையாளம் இருக்கு. நீ மேமலையாளம் தான் வேர் தண்ணி தான் புரியுதா? 9 மலையாளத்துக்கு பேர் இருக்கு. அந்த மேமலையாளம் பெரிய மேலதான் பிறந்த புரிஞ்சுக்கா? உனக்கு உன் கூட பிறந்தல இந்த மனசு ஆளாதுங்க. நீ மட்டும் இருக்கியா? உன் கூட வந்தவங்க எத்தனை பேர் உன் கூட வந்து எத்தனை பேரு? ஒரு செடியை கொடியை தொட்டா அது எத்தனை இடம் உனக்குன்னா கழிவு நானே இவன் கொடி வந்துச்சு உன் கொடிக்கு வந்துட்டேன் இது கூத்தாடி சாகிடா குழந்தை கட்ட வந்த சாகிடா நீ மானசிட்டி பிறந்த வேண்டா நீ தொழிலுக்கு பிறந்த வேண்டா நீ போதும் சொல்லி அந்த 18 சங்கிலியை போட்டு இந்த சங்கிலி கேட்ட குழந்தையாம நீ தாரியோடு இருக்காண்டா நீ 100 வீசக்காரண்டா நீ சந்தத்தை
எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
கம்பாத்தான் எப்படி மூஞ்சிக்குள்ள அடிச்சா அது ஆரம்பிங்க சரி சொல்லுங்க அடுத்த நிமிஷம் அப்படி டப்பி எடுத்து வைக்க சரி இது உனக்கு என்ன இல்லை எப்பா இது அப்படியே டக்குனு எடுத்து வைக்க நல்லது கெட்டதுன்னு யாரு பார்த்து போடுறது? இருக்கக்கூடிய மக்களையும் எல்லாரும் காத்து கொடுக்கணும். எல்லாம் நிரந்தரமாகவும் இருக்கணும்.
உனக்கு என்ன அதை சொல்லு. என்ன உனக்கு வேணும்? அதை நீ உனக்கு என்ன வேணும்? சாமி சொல்லப்பா. சொல்லப்பா. என்னப்பா? சொல்லு சாமி. உன் ஆசை காலை என்ன படி அளக்கணும் அதை சொல்லு. உனக்கு என்ன உனக்கு செய்ய முடியும் சொல்லு. சாமி சொல்லு சாமி. வருகிற பசிக்கிறதுக்கு உனக்கு என்ன என்ன வேணும்? வாப்பா. உனக்கு என்ன வேணும் கேட்டேன். பசிக்கு கேட்கறதுக்கு அப்புறம் எங்கன்னு கேட்க போறது மாதிரி சொல்ற. நாங்க நீங்க இல்ல. இன்னைக்கு வச்சேன்னு அப்புறம் உனக்கு என்ன கிடைக்காது. ஒரு டிவியில ஓடிக்கிட்டு எடுத்தால இருக்குது. புரியுதா? என்ன வேணும்? என் தாய் கேட்க உனக்கு என்ன வேணும்? உன் தாய் கறி விட்டு உனக்கு அன்னைக்கு என்ன செய்யணும்? என்ன உனக்கு உனக்கு என்ன வேணும்? என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு ஒரே அது கூட சாமி சாமி ஏ சங்கீதம் சாமி சங்கீதம் 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 சாமி என்னங்க செய்யணும்? சொல்லு சாமி. சொன்னா செய்வான். இல்லைன்னா உனக்கு அப்படியே உட்காந்து என்ன செய்ய மாட்டான். சாமி சாமி என்ன உனக்கு வேணும்? சொல்லுப்பா. உனக்கு மடையில சொல்லாடா குழந்தை. என்னடா நீ? என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் நான் எப்படி காணக்கூடாது சூப்பர். என்ன வச்சம்? ஒச்சம்லாம் முடியல. என்ன வச்சம்? ஒச்சம்லாம் சொல்லிட்டீங்க. ஒச்ச என்ன வச்சம்? இல்ல வெள்ளையா இல்ல செவலையா இல்ல கருமையா? ஒச்சம் இல்லாது சொல்லுங்க. என்ன நடவு? சொல்லுப்பா. சொல்லுப்பா. சாமி ஒச்சம்லாம் சொல்றேன். என்னப்பா பச்சைமில்லாத என்ன? வாழைப்பழம் கூட வாங்கி அது ஒச்சம்லாம் சொல்லு சாமி. வாழைப்பழம் போதும் அவ்வளவுதான்.
அழிஞ்சு கம்ப அந்த அரச நாட்டு ஆணி வச்சு வேலை வேண்டாம். ஒரு விஷயம் கண்டுக்க அழிஞ்சிக்கம் நீ அழிக்க பாருங்க எல்லா சாமி கருவாளிக்கு அதான் அழிஞ்சி சரி அழிஞ்சி உனக்கு இந்த எனக்கு உடம்பு என்னப்பா என்ன மாற்று கோமன் கட்டி போடியா அடிப்பா அடிப்பா சொல்லுப்பா ஆடு ஆவறது என்ன என்ன மாட்டி போக தெரியுமா தெரியாதா அன்னைக்கு பூரா அக்காச்சி பூரா வெளியே போற கராருக்கு போற போத அந்த காமாட்சி முன்னால நீ முத காமக்கார போய் தாண்டி எல்லாம் போறாங்க ஆனா கடைசியில பூசை எடுக்க ஆனா முதல்ல நீ தான் வந்துட்ட அண்ணன் மாதிரி கொடுத்துருக்கலாம் உனக்கு என்னத்தை வச்சு நீ ஆடி கட்டி போவ அது என்ன உடம்பு என்னப்பா சொல்லுப்பா இப்ப கட்டி இருக்கிறதே போதுமா எங்களுக்கு ஜலம் வச்சோம் சங்கி கருப்பா நீங்க ஏப்பா சங்கி கருப்பா சொல்லுப்பா அனுமதி கேட்டுட்டு யாத்துல உட்கார்ந்து அடங்காத பாப்புரா இது அகலத்துல உட்கார நீ பிறந்த மலையாளம் தேவலையாளத்துல உட்கார்ந்து உன்னை கொண்டாடிக்க முடியாம நாட்டி அவனை அனுப்புறாங்களா நீ புலியடையும் பண்ணடா இது புலியடையும் பண்ணடா இது பொல்லாத கரடிடது கரடிடா இது 60 அடி சங்கிலிடா இது 60 அடி சங்கிலி இல்ல இது ஆளவந்த சாமிடா சொல்லிச்சாமி என்ன மாட்டி போவ அருவா கட்ட அரிசி கம்பு கட்ட இது அடங்காத பிடாரி இது அடங்காத பிடாரி வீட்டுல பிறந்து இது துலுக்கா மலையாளம் துங்கடிக்கும் மலையாளம் இது துலுக்கா மலையாளத்தை பிறந்த இது மாணிக்க கண்டுடா இது மரகத கண்டுடா இது சங்கிலி கற்பண்டா இது சமத்தான நிற்பாண்டா ஒத்தான நின்று சொல்லுப்பா கட்சியில ஆணி பாலத்தோட எல்லை வெற்றில எப்படி காத்து கொடுக்க போகின்ற இன்னும் பாடுறா. அப்ப முன்னே சுத்தம் முன்னே சுத்தம் அதனால இல்ல கேள்வி கேட்கும் போது மட்டும் கட்ட மத்த நேரம் அது ஆசாரத்துக்கு கேள்வி கேட்கும்போது மட்டும் அதை அடைக்க சரி 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 கேட்பா ஒரு மாலை நாளை போதும் ஏப்பா செருப்பு
நான் அழைக்கும் போது வரணும். போது கூப்பிட்டவர்களே வரணும். துண்ணு விகுதியிலே வரணும். போடாங்க கிடையாது, கொட்டுக்காரன் கிடையாது. நான் எப்ப கூப்பிடுறேன்னா மக்கள் எங்க காக்கிற தெய்வம் கூப்பிட்ட அத்தனைக்கு நீ காவ காத்து நிக்கலாம். அடிப்பா அடிப்பா கம்பத்தால இருந்து என் தாய் வீட்டு முன்னாடி காவ காத்து கொடுத்தோம். அதே மாதிரி இந்த வேலையில நீ அழைச்ச உடனே முதல் முறை வந்து இந்த வீட்டு காவ காத்து கொடுக்கணும். மக்களை காத்து கொடுக்கணும். சரி மக்கள் எல்லாம் காத்து இருப்பா காப்பாத்தர மண்டரிய சொல்லு சொல்லு வளமை சொல்லி வா. மண்டரிய சரியா ஆவாசரிய சரியா 4 தேவதைகள் 4 தேவதையா உலகம் கட்டி ஆண்ட சங்கிலி கருப்பேன் சொல்லு அதுதானே முடிப்பாட்டு வாய் திக்குது இல்ல. இந்த சங்கிலி கருப்பேன் அவன் கொன்ன வாய் தானே. கொன்ன வாய் திக்குமாப்பா. வசம்ப நிறைய திங்கி விட்டேன். சாப்பிட்டு போய் சங்கிலி கருப்பி கொடுத்து வா 2 பேரும் மண்டரிய மனையரிய ஆவாசரிய 4 திசையரிய சொல்லுங்க சொல்லுப்பா. ஆசாங்கிட்ட கொடுத்த வாக்கு மாறக்கூடாது. சாமியோ மனிதன் போய் சொல்லலாம், ஜாமி சொல்லக்கூடாதா? மண்டரியம் சொல்லு கேட்டு போற சொல்லு மண்டரியம் சொல்லு ஆவாசரிய 4 திசை 4 திசையில உட்கார்ந்து வடநாட்டுல இல்ல நடராசே சத்தியப்படி ஆசான்ட்ட கூப்பிட்டு வருவேன். அழைச்ச உடனே எல்லைக்கு வந்து முன்னாடியா இருந்து காத்து மக்களை காத்து முக்காலுக்கு காத்து விடணும். அதே உண்மையா இருந்தா ஆதியில பெருமாளுடைய இலையில தாய் கம்ப ஆமாத்தினுடைய இலையில வீரம்பிள்ளைகிட்ட நீங்க ஆதியில வழக்கில் உண்மையா இருந்தா
கும்பிடுங்க எல்லாருக்கும் அப்படியே எல்லாருக்கும் கும்பிடுங்க எல்லாருக்கும் கும்பிடுங்க கும்பிடுங்க அந்த கும்பிடுங்க எல்லாம் ஆசான்ட்ட வாக்கு கொடுத்தத வாராம வரணும். ஆசான் கூப்பிட்டா வரணும், ஆசான் போட்டா இருக்கணும். இன்னைக்கு மாரப்பு கட்டுறேன் என் பிள்ளை எங்க போனாலும் அது பின்னால மாறு கம்பூர்ல நிக்க நீ உங்க சங்கிலி அனுசரிச்சு முள்ளு சரி சாமி